உனக்கும் எம்ஜிஆருக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? நீ ஏடிஎம்கேல இருந்திருந்தா பரவாயில்ல. உங்க வீட்டுக்கு தான் வந்து போராட்டக்காரர்கள் வந்து பார்க்கணும்னா நாளைக்கு சிஎம் ஆனீங்கன்னா உங்களோட கமலஹாசனுக்கும் நல்ல ஃபேன்ஸாக சேர்ந்தாங்க. பட் அவருக்கு வந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அரசியல். ஸ்கூல் எலெக்ஷன் காலேஜ் எலெக்ஷன் கிடையாது. இது வந்து நடக்க போகிறது சட்டமன்ற தேர்தல். அதுக்கு டிஎம்கே ஏடிஎம்கே காங்கிரஸ் பிஜேபி எல்லாம் துட்டு செலவு பண்ணி தான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் என்றதுனால இடையூறுகள் நிறைய வரும் சார். எந்த ஆளும் திமுகனால இடையூறு க்ரௌடு எல்லாம் வச்சு நான் சொல்ல மாட்டேங்க. நான் க்ரௌடு எல்லாமே இருக்க அரசியல் கட்சிங்க எல்லாமே வந்து துட்டு கொடுத்து தான் க்ரௌடு கொடுப்பாங்க. இல்லாத விஜய் கட்சியிலும் அதான் நடக்குது. அப்படிதான் இருக்கும் சார். நீங்க இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு இது வந்து எல்லாமே அவங்க செலவு பண்ணிட்டு அந்த மாவட்ட தலைவர் வட்ட தலைவர் அவங்க தான் கூட்டு போறாங்க. விஜயா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து நீங்க ஸ்டாலின் யாரை எழுதி கொடுக்குறாங்களோ அந்த சீட்டை வச்சுதான் பேசணும். அதனால இவருக்கு யாரு எழுதி கொடுக்குறாங்களோ அதை வச்சுதான் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியும். திமுக பத்தி பேசுறாரு. அஇஅதிமுகவும் பாஜகவும் மேலோட்டமா தொடர பெருசா பகைச்சிக்க மாட்டார் பாஜகவை. சீமான எல்லாருமே ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவரோட கொள்கை கோட்பாடு அவர் பேசுறதுதான் மேடையில் நல்லா பேசலாம். கொள்கைக்கு கோட்பாடு எல்லாருக்குமே திருப்தியா இருக்கும். ஆனா இருக்காது. எங்க கண்டிப்பா மாநாட்டுக்கு மக்கள் தொகை அதிகமா வரும். வரவங்க எல்லாருமே வந்து தாவேக ஆட்களா இருப்பாங்கன்னு சொல்லி நாளைக்கு ரஜினிகாந்த் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு சும்மா போய் போட்டார்னா ஃபுல்லாயிடுங்க. அது எந்த இடத்துல போட்டீங்கனாலும் மாநாடு 10 லட்சம் 20 லட்சம் பேர் உட்கார க்ரௌட்னா கூட வந்துடும். சினிமா ஸ்டார் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா சீனியர் ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஒற்றந்துரை அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம். விஜயோட இந்த 2வது மாநாடு தான். இந்த மாநாடு எப்படியாப்பட்ட ஒரு மாநாடாக அமையும்? ஏன்னா கடந்த முறை விக்கிரவாண்டியில நடந்த சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் இந்த மாநாடு மூலமா கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு மாற்றத்துல எப்படி பாக்குறீங்க? அன்று வந்து பாத்தீங்கன்னா தண்ணீருக்கும் சரி உணவுக்கும் சரி ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா வந்த தொண்டர்களா இருக்கட்டும் ரசிகர்களா இருக்கட்டும் ரொம்பவே கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. பட் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக சில மாற்றங்களை ஏற்படுத்தி ஒரு ப்ராப்பரா வந்து சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அதுல நான் எப்படி சொல்லணும்னா அது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. அந்த விஷயத்துல வந்து நான் அதை குறை சொல்ல முடியாது. அது வந்து அவர் கூட இருந்த ஆளுங்க எல்லாத்தையுமே விஜய் தான் போய் தண்ணி சப்ளை பண்ணுவான்னு சொல்ல முடியாது. பட் அவர் கீழே இருந்த ஆள் இந்த ஜெகதீஷோ புசி ஆனந்தோ இல்ல வெங்கட்டோ அவங்க இல்ல அவங்களுக்கு கீழே இருக்க ஆட்கள் சபார்டினேட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து அதை கரெக்டா ஸ்ட்ரீம் லைன் பண்ணி இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கணும். அதை அவங்க பண்ண தவிர அந்த தவறுக்கு விஜயவோ இல்ல எந்த ஒரு கட்சி தலைவரையும் அதை சொல்றது வந்து தப்பு. எந்த ஒரு கட்சியில இந்த மாதிரி நடந்தா கூட அதை வந்து நம்ம அவங்களை குறை சொல்லணும். பட் இந்த மாதிரி தவறு நடந்துச்சு போன மாநாட்டுல அப்படின்னு இவர் வந்து கொஞ்சம் சுதாரித்து கொண்டு இவரோட சபார்டினேட்ஸை சுதாரித்து கொண்டு அவங்க சரி நெக்ஸ்ட் டைம் நம்ம இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரக்கூடாதுன்னு அது வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும். அதுபடியா எதுவுமே அசம்பாவிதம் நடக்காம பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். பாருங்க இன்னைக்கே விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க பாத்தீங்க பண்ணிருக்காங்க. நீங்க அப்ப இன்னைக்கு கொடிக்கும் வந்துச்சு நல்ல வேலை கார் மேல விழுந்துச்சு. அது ஒரு அசம்பாவிதம் சார். அப்போ உன்னோட அங்க கவனம் சரியில்லை. நீ ஆட்கள் வச்சால் அதை எரெக்ட் பண்றதுல அந்த பெல்ட் கட் ஆனதுக்கு என்ன எப்படி பெல்ட் புது பெல்ட்டா? அப்போ நீங்க போடும்போது குவாலிட்டி வைஸ் போடுங்க சார். நீங்க போடல, விஜய் போடலது. நான் விஜயை குறை சொல்ல. இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆட்டம் இது விழுந்துச்சு. நிறைய மீட்டிங்ல நிறைய கட்சிங்கள்ல இந்த மாதிரி சின்ன சின்ன பேனர் விழுந்துருக்கு. என் திமுக அதிமுக அதெல்லாம் வந்து பேனர் விழுந்து ஆட்கள் செத்தவங்களா இருக்காங்க. அதனால இந்த கொடி கம்பம் விழுந்துச்சு அதனால விஜய் தான் அதை வந்து கான்ட்ராக்ட் கொடுத்தோம்னா கொஞ்சம் பார்த்து செய்ய சொல்லலாம். அதனால விஜய் வந்து குறை சொல்லணும் அப்படின்னா நான் அதை ஏத்துக்க மாட்டேன். விஜய் அந்த விஷயத்துல நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் கீழே இருந்த சபார்டினேட்டுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாலும் சரியா பண்ணல, அவ்வளவுதான். புரியுங்க? இல்லையா அந்த சாயில் லெவல் சரியில்லாம இருந்திருக்கலாம். அதை கொஞ்சம் கவனமா செய்யணும். இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து கவனக்குறைவுனால நடக்குது. அதனால அந்த கட்சி தலைமையை தான் தலைவர் தான் திட்டணும் அப்படின்னு. நீங்க ரோட்ல பேனரா கட்டின்னு போயிருக்காங்க, அதுல உழுந்து போய் பார்த்தா அது கட்சி தலைவர் சொல்லிட்டு அறிவு இருக்காடா பப்ளிக் போற இடம் இந்த இடத்துல பேனர் வைக்கிறீங்க இந்த மாதிரி உழுந்துருமே அப்படின்னு சொல்ல வேண்டியது. இப்ப விஜயோட மாநாட்டு பேனர் கீழே வச்சு எதனா அசம்பாவிதம் நடக்குதா அப்ப விஜய் திட்டலாம் ஏன்டா அறிவு இருக்குதா அப்படின்னு அவர் கேட்கலையே ஏன்டா அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நிறைய மாநாடுகள் நடத்திருக்காங்க. நிறைய பேர் எல்லாருமே மதுரையை நோக்கி தான் பயணிச்சிருக்காங்க. கமலஹாசனாக இருக்கட்டும் இல்ல விஜயகாந்தாக இருக்கட்டும் எல்லாருமே மாநாடு பண்ணியிருக்காங்க. பட் இவர் மாநாட்டுக்கு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் கூட்டமாக இருக்கட்டும் இல்ல குடும்பங்கள் கூட்டமாக இருக்கட்டும் முதல் நாளே வந்து பாத்தீங்கன்னா அந்த திடலே நீங்க பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விழா குளமாக தான் தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு கிரௌடுகள் வராங்க.
மாநாட்டுக்கு முன்னாடியே வந்து எல்லாருமே போட்டோ எடுத்துக்கிறாங்க, இது பண்றாங்க போது அப்ப விஜய்க்கு இன்னும் குடும்பம் சார்ந்த சப்போர்ட் அதிகமாக இருக்கிறதா தான் நான் பார்க்க முடியும். க்ரௌடு எல்லாம் வச்சு நான் சொல்ல மாட்டேங்க. நான் க்ரௌடு எல்லாமே இருக்க அரசியல் கட்சிங்க எல்லாமே வந்து துட்டு கொடுத்து தான் க்ரௌடு கூப்பிடுறோம். இல்லாத விஜய் கட்சியிலும் அதான் நடக்குது. அப்படிதான் இருக்கும் சார். நீங்க இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு இதை போனதுக்கு எல்லாமே அவங்க செலவு பண்ணிட்டு அந்த மாவட்ட தலைவர் வட்ட தலைவர் அவங்க தான் கூட்டு போறாங்க. இதுல செலவு பண்ணாத யாரும் இருக்கட்டும். நான் கேட்கறதுன்னா உள்ளூர் மக்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த திடல்ல வந்து நடிகர்ல பாக்க ஆட்டம் போட்டு இந்த பாட்டு போட்டு ஆட்டம் ஆடுற வீடியோலாம் நம்ம பாக்குறோம் இல்லையா? இவங்க எல்லாரும் காசு கொடுத்தா வந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதான் நான் சொல்ல வரேன். என்னன்னா இங்க வந்து வரவங்க வந்து காசு கொடுத்தா கும்பல் கூட்டு வருவாங்க. எந்த கட்சிக்காரங்க இருக்கிற கட்சியில வந்து காசு கொடுக்காம நான் 5 பைசா செலவு பண்ண மாட்டார் சீமானு. அதனால சீமான் வந்து துட்டு கொடுத்து ஆட்களை கூட்டாருன்னா நான் நம்ப மாட்டேன். ஏன்னா அவர் செலவு பண்ண மாட்டார். ரெண்டாவது கம்யூனிஸ்ட்ல துட்டு கொடுத்து கூட்டிட்டு வர மாட்டாங்க. எதனா கூட்டணி கட்சிக்காரங்க யாருன்னா வந்து செலவு பண்ணி அமைச்சாங்கன்னா போவாங்க. ஏன்னா கம்யூனிஸ்ட் 5 பைசா செலவு மாட்டாங்க. பட் மற்றது டிஎம்கே, ஏடிஎம்கே, காங்கிரஸ், பிஜேபி எல்லாம் துட்டு செலவு பண்ணி தான் நம்ம இன்க்ளூடிங் தேமுதிகவும் வந்து துட்டு செலவு பண்ணி தான் க்ரௌட சேர்க்கிறாங்க. இப்ப இவரை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து வரவங்க வந்து கொஞ்சம் செலவு பண்ணி இப்போ ஒருத்தர் நீங்க சொல்றீங்க 1000 பேர் வராங்கன்னா அந்த லேடிஸ் வராங்கன்னா கூட அதுலயும் எல்லாருமே இன்னைக்கு வந்து இன்னசென்ட் கிடையாது சார். எல்லாமே அரசியல் தெரிஞ்சு வராங்க. தலைவர்களோட தொண்டன் நிறைய பேர் அரசியல் தெரிஞ்சு வராங்க. சரி நீ வாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வரதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி க்ரௌடு சேரலாம் வழிய எல்லாருமே வரவங்க எல்லாமே ஓட்டா விடுன்னா நீங்க நம்ப முடியாது. பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிற மக்களுக்கு ஒரு ஏமாற்றமாக இருக்குதோ அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து சோசியல் மீடியால பரவலாக பார்க்கப்படுது. என்ன சொல்லணும்னா புதுசா வந்துட்டார் ஒரு நடிகர். அவருக்கு அரசியல் அனுபவம் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது. புரியுங்களா? அதுக்குன்னு நாங்கள் உதயநிதிக்கு இருக்கான்னு கேட்டேன். அந்த ஃபேமிலியில் வந்தார், அதனால உதயநிதிக்கு இருக்கு. அதனால ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அரசியல் பின்புலம் இருந்திருந்தா பரவாயில்ல. புதுசாக வந்துட்டீங்க, உங்க கூட வந்து உங்களுக்கு ஒரு அனுபவம் இருந்தால் பரவாயில்ல. உங்க கூட அனுபவம் உள்ள யாருன்னா அரசியல்வாதி இருக்காங்களான்னு பார்த்தா இல்லை, ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறார். யாருன்னா ஒரு சின்ன ஊர், அந்த ஊர்ல இருந்து புஜி ஆனந்த் அப்படின்றவர் தான் நீங்க கூட வச்சிருக்கீங்க. இல்லைன்னா ஒன்று என்னன்னா உங்களுக்கு சினிமாவுக்கு மேனேஜராக இருக்கிற ஜெகதீஷை வச்சிருக்கீங்க. புரியுதுங்களா? இவங்களை வரைக்கும் தான் வச்சுன்னு வெறும் சோசியல் மீடியாவை நம்பி நீங்க அரசியல் பண்ணலாம் அப்படின்னு விஜய் நினைச்சாருன்னா 0 தான் எடுக்க முடியும். புரியுதுங்களா? என்ன இருந்தாலும் ஃபீல்டு ஒர்க் இருக்கணும். முதல்ல மதிக்க தெரியணும் மக்களை. நீங்க ஒரு சாக்கு சொல்லிக்கலாம், நான் வெளியில போனா எனக்கு க்ரௌட் வந்துடுது, அதனால க்ரௌட் வந்துடுச்சுன்னா லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும், அதனால நான் போராட்டம் பண்றவங்கலாம் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்லாம் சொல்லலாம். அதெல்லாம் சும்மா கதை. நீங்க போனா இதே விஜய் தான் வந்து ஸ்டண்ட் சில்வா அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து துப்பாக்கி சூடு நடந்துச்சுங்க தூத்துக்குடியில. அப்போ அவங்க வீட்டுக்கு போனாரு, எல்லாரும் போய் விசாரிச்சுட்டுலாம் வந்தாரு. அதனால நீங்க ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கு கூட நீங்க போய் பார்த்துட்டு யாருக்கும் தெரியாது. ஒரு பீரியட்ல வந்து இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் இருக்கும்போது நயன்தாரா இப்போ பீக்ல இருந்தாங்க. டைரக்டா போய் நயன்தாரா போனாங்க, கார்த்தி போனார், எல்லாருமே. அதனால நீங்க அப்படி பயந்தீங்கன்னா நாளைக்கு சிஎம் ஆனதுக்கு அப்புறம் எங்கேயுமே போக மாட்டீங்களா? போலீஸ் வந்து எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு விஐபி போனார்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு கொடுப்பாங்க. நீங்க போறோன்னு நீங்க இன்டிமேட் பண்ணிட்டு நீங்க போனீங்கன்னா ஒன்று உங்களை தடுத்தாங்கன்னா அது ஒரு செய்தியாக போகுது, உங்களுக்கு ப்ளஸ் தான். இல்லையா நேரம் நீ அதை விட்டு எனக்கு ஷூட்டிங் தான் முக்கியம், நான் வீட்டில் உட்காந்து லைட்டை செட் பண்ணிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்களா லைட்டை, அந்த மாதிரி லைட்டை செட் பண்ணிட்டு அந்த துப்புரவு பணியாளருக்கு வந்தோன்னா அவங்க கிட்ட பேசுன மாதிரிலாம் எடுத்து அதில் வீடியோவில் அதை எடிட் பண்ணணும், அது கூட தெரியல லைட்டை கட் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் இருக்கு. இப்படிலாம் இருந்துச்சுன்னா ஒரு அரசியலில் முன்னேற்றம் அடைய முடியாது. அதாவது ஒரு க்ரௌடு சேருது, ஃபேன்ஸ்லாம் சேர்றாங்கன்னா கமலஹாசனுக்கும் நல்ல ஃபேன்ஸ்லாம் சேர்ந்தாங்க. பட் அவருக்கு வந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸாக போச்சு அந்த அரசியல். ரஜினிக்கு வந்து அவ்வளோ ஃபேன்ஸ் சேர்ந்தாங்க, ஆனால் அவரே பயந்துட்டு ஒதுங்கிட்டாரு. நீங்க ஒரு பேசிக் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கணும் இல்லையா? நீங்க இப்போ விஜயகாந்த் சொன்னீங்கன்னா விஜயகாந்த் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்தாரு. நீங்க அந்த மாதிரி வந்த பிறகு நான் எடுத்துறேன், நான் வந்தா நேராக கோட்டைக்கு தாண்டா போவன்ற ஒரு எண்ணத்திலே இருந்துட்டு நீங்க இப்பயே வந்து ஒரு நடிகரா இருக்கும்போது ஒரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு தான் வந்து போராட்டக்காரர்கள் வந்து பார்க்கணும்னா நாளைக்கு சிஎம் ஆனீங்கன்னா உங்களோட மைலேஜ் அதிகமா இருக்கும், உங்களோட மவுஸ் அதிகமாயிடும். அப்ப என்ன பண்ணீங்க? யாரையுமே வந்து பார்க்கணும். நீங்க உங்க ஆபீஸ் கூட கூப்பிட்டு பேச மாட்டீங்களே. அஇஅதிமுக பிரச்சனைன்னு வரும்போது அப்போ டிடிவி தினகரன்ல அவர் ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறமா சொல்றேன், அவர் தனியா வந்தார். அவர் ஆர்கே நகர்ல நின்று ஜெயிச்சாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா அதே ஆர்கே நகரால அவரால் போக முடியல. அன்னைக்கு அவங்க ஜெயலலிதா இறந்த போதுல வந்து இவர் வந்து ஒரு மவுஸ் வச்சு அவர் ஜெயிஸ்டர் குக்கர் சின்னத்துல நின்று ஜெயிச்சார். அது மட்டும் இல்லாம அந்த குக்கர் மூலியமா என்னெல்லாம் போச்சு. அது செகண்ட் டைம் ஒரு முடியல. அதை தான் நான் சொல்ல வரேன். செகண்ட் டைம் உங்களால டெபாசிட் வாங்க கூட முடியாம போயிடுச்சு. அப்ப நீங்க எங்க உங்களை வந்து வளர்த்து இத்தனைக்கும் அஇஅதிமுக கூட சசிகலா ஜெயலலிதா கூடலாம் இருந்தவர் தான். அவராலே சஸ்டெயின் பண்ண முடியலன்னும் போது வெறும் நான் நடிகரா இருக்கிறேன்னா உங்க மாணவர்கள் 18 வயசுக்கு பசங்களாம் உங்களை ரசிக்கிறாங்க தான், விசில் அடிச்சு பாக்குறாங்க, அவங்களாம் ஓட்டு போட போறாங்களா? இது ஸ்கூல் எலெக்ஷன் காலேஜ் எலெக்ஷன் கிடையாது. இது வந்து நடக்க போறது சட்டமன்ற தேர்தல், அதுக்கப்புறமா பாராளுமன்ற தேர்தல் வந்துச்சுன்னா கூட உங்க கட்சி ஓட்டு போடணும்னா
ஆட்களை பார்த்தா விஜய் மட்டும்தான் தெரியும். அவங்க ஜெகதீஷ்ன்ற ஒரு மேனேஜர் தெரியும், புஷி ஆனந்த் தெரியும், வெங்கட்ன்றவர் ஒருத்தர் இருக்கிறாரு. ஆனா அந்த நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த வெங்கட்ன்ற அந்த அட்வொகேட் அவர் தான் வந்து அந்த ட்ரெஷரராகவும் எனக்கு ஆடிட்டர் அட்வொகேட்டோ அவருக்கு வந்து நல்ல பிரெயினி பர்சன். ஆனா அவரை டம்மியா தான் வச்சிருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா ஒரு மேல திமுக அதிமுக சீமான் எங்கேயாவது போனீங்கன்னா கூட அந்த செகண்ட் லெவல் அவங்களை பேச விடுவாங்க. கலைஞராக இருக்கட்டும் இல்ல ஜெயலலிதாக இருக்கட்டும் அவங்க தான் பெரிதளவுல பேசினாங்கன்னா மத்தவங்களுக்கு பேசுறதுக்கான அந்த மேடையில் இருக்கும்ல. இவர் எங்க அந்த மாதிரி பெருசா ஒண்ணுமே இல்லை. சீமானதுல கூட பாத்தீங்கன்னா கூட அவர் வந்து ஒரு பேசினா கூட அவர் கூட வந்து அன்று இருந்தவங்களும் இன்னைக்கு இருக்கவங்க பாத்தீங்கன்னா இருக்கிறவங்க எல்லாம் கூட பேச வச்சாரு. ஃபர்ஸ்ட்டும் நீங்க ஆட்களை பேச சொல்லணும். நீங்க போய் பிஸி ஆனது எதனா வருவாரு, எதனா கடை போராட்டம் பண்றதுக்கு இல்லை எதனா தண்ணீர் பந்தத்தில் எதனா ஒரு கேள்வி கேட்டா எல்லாம் எங்க தலைவர் சொல்லுவார், எல்லாம் தளபதி சொல்லுவார். அப்புறம் எல்லாம் மேல இருக்கும் பாத்துக்கிறோம்னா என்ன அர்த்தம்? நீ என்ன பண்றப்ப அப்ப வெறும் விஜய் வரைக்கும் கட்சியை நிறுத்திட்டு போலாம்ல. இப்படிலாம் இருந்தா கட்சி வளர்றது கஷ்டம். அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் நீங்க 5 பேர் கூட வச்சீங்கன்னா அந்த 5 பேரை பேச வச்சுக்கலாம். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. சீமானது இன்னைக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஆனா அவர் வந்து இதே 10 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்தாரு? போராட்ட காலம் சினிமாவை தூக்கி போட்டு போராட்ட காலம்லாம் அந்த இன்னைக்கு அவரோட கோட்பாடுலாம் எனக்கு பிடிக்காதான் சில விஷயம்லாம். ஆனா அந்த தைரியம் நேற்று ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சுன்னு பேசுவார் அதெல்லாம். ஆனா அதையும் டிஃபரெண்ட் பண்ணி பேசக்கூடிய அளவு இருக்க. நீங்க எதுவுமே பேச முடியாது. இனி வரைக்கும் பிரஸ் நீ மீட் பண்ணிருக்கியா? இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த மாநாடுக்கு அப்புறம் வந்து முழுக்க முழுக்க மக்களை சந்திக்க போறதாக தான் தகவல் வந்துட்டு இருக்கு. இந்த மாநாடு என்ன மாதிரி நடக்கும்ன்ற ஒரு கேள்வி. ஏன்னா ராகு காலம் கண்டது இருக்கா? இந்த மாநாடுக்கு அப்புறமா வந்து சுக்கிரதசை வரும்போது எதுனா சொன்னாங்களா? ஒண்ணும் இல்லைல்ல சார். ஒரு பொது விஷயத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு பப்ளிக் சர்வீஸ்க்கு எப்ப கூப்பிட்டாலும் ஒண்ணும் என்ன. நான் ஒரு பத்திரிக்காரன் சார். என்ன ராத்திரி 12 மணிக்கு கூப்பிட்டு எதனா ஒரு விஷயம் எதனா சொன்னாங்க நான் போவேன் சார். ஏன்னா நான் வேலை செய்து பத்திரிகை தொழில் டக்குன்னு ஒரு விஷயத்துக்கு போகணுன்ட்டு. ஒரு அரசியல்வாதியா இருக்கிறீங்கன்னா ராத்திரி உன்னை நம்பிதான் கூப்பிடுறான் போகணும். நீங்க ஒரு குடும்ப தலைவனா இருக்கிறீங்கன்னா உங்க வீட்டுல உங்க பையனோ பொண்ணோ வீட்டுல யாரும் நீங்க எங்க வேலையில இருந்தா கூப்பிட்டா போன் அடிச்சா கூட ராத்திரி 12 மணிக்குனா கூட நீங்க போய் நிக்கணும். அங்கதான் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஒரு குடும்ப தலைவனுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ குடும்பத்துக்கு அதே மாதிரிதான் அரசியல்ன்றது ஒரு குடும்பம் மட்டும்தான். உங்களை நம்பி உங்களை ஓட்டு போடுறதுக்கோசம் அந்த பொதுமக்கள் இருக்கான். அவங்களுக்கு நீ சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கணும். நீ உட்காந்த இடத்துல வேலையை நடக்கணும்னு நினைச்சா நடக்காது. இல்லையா உங்க சப்பார்டினேட் ஒழுங்கா ஹேண்டில் பண்ற அளவுக்கு வச்சிருந்தாலும் பரவாயில்ல. இல்லையே ஒண்ணுமே கிடையாது. கொள்கை தலைவர்களை முன்னிறுத்தாமல் எம்ஜிஆர் அவர்களையும் அண்ணா அவர்களையும் இந்த புகைப்படம் மூலயமாக கொண்டு வந்து நிறுத்தினதுக்கு காரணம் என்ன? ஒருவேளை திராவிட கட்சிகளோட முழு சப்போர்ட்டை இவர் எதிர்பார்க்கிறாரா? யார் பக்கம் இவர் செயல்படுவாரு? மக்கள் பக்கமா இல்ல திராவிட கட்சிகள் பக்கமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இதற்கு விஜய் அவர்களோட பதில் என்னவா இருக்கும், இல்ல செயல் என்னவா? விஜய் வந்து விஜயவே நம்பல. ஏன்னா இப்போ நான் ஒரு நடிகர்னு வச்சுக்கோங்க, எனக்கு அதுலதான் ஃபேம் இருக்கு அப்படின்னா நான் என்னதான் நம்பணும். ஓ என்ன நம்பி இருக்கு ரஜினிகாந்த் தான் நம்புறேன். கமலஹாசனை தான் நம்புறேன். ஏன்னா எனக்கு தான்டா ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. உனக்கு இருக்கிற ஃபேன்ஸ் வந்து விஜய்க்கு இருக்கிற ஃபேன்ஸ் விஜய் ஃபேன்ஸ் தான். அங்க இருக்கிற எம்ஜிஆரோட ஃபேன்ஸோ இல்ல எம்ஜிஆரோட தொண்டனோ கலைஞரோட தொண்டனோ இல்ல வந்து காமராஜரோட தொண்டனோ யாரும் கிடையாது. விஜய நம்பிதான் இன்னைக்கு அரசுக்கு வராங்கன்றல. எனக்கோசம் நீ கூட்டணி போகும்போது கூட நான் தானே தலைமை அப்படின்ற மாதிரி தான் இருக்கீங்க. அப்படி இருக்குன்னா அப்ப நீ உன் போட்டோ வரைக்கும் வைய. நீ எதுக்கு அவங்கள வச்சுக்கணும்? நீங்க அவங்கள வந்து காமிச்சு நீ ஓட்டு வாங்குற அளவுக்கு எந்த ஒரு கட்சிக்காரனா இருந்தாலும் உன்னோட ஒரு பெருந்தலைவரை வச்சு நீ காமிச்சு ஓட்டு வாங்குறனானோ அப்போ உனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லை. நீ வேற ஒருத்தரோட மேலதான் சவாரி பண்ற. இப்ப காங்கிரஸ்ல வந்து இன்னைக்கு வந்து இந்திரா காந்தி போட்டோ வச்சு அவன் முன்னாள் தலைவர் ஆயிட்டு. உனக்கும் எம்ஜிஆருக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? நீ ஏடிஎம்கேல இருந்திருந்தா பரவாயில்ல, இல்ல நீ காங்கிரஸ்ல இருந்திருந்தா பரவாயில்ல, இல்ல வந்து நீ அம்பேத்கரை வந்து நீங்க வந்து இதுவா சொல்ல முடியாது. நீங்க அவரை வந்து கட்சியா சொல்ல முடியாது. நீங்க அதை வந்து ஜாதி ரீதியா இன்னைக்கு கொண்டாடுறாங்க. ஆனா அம்பேத்கர் வந்து உலகமே போற்றக்கூடிய ஒருத்தர். இஸ் அ ஸ்டால்வர்ட். அவர் சொல்ல போனீங்கன்னா பெரிய ஸ்காலர் எல்லாமே. அவர் வந்து இந்தியாவிலேயே சொல்ல போனா நம்பர் 1 சொல்லலாம். என்ன அவரை சாதினால அவர் ஒதுக்கி வைக்கிறாங்க. அவர் அப்படி ஒதுக்கப்பட வேண்டிய ஆட்டே கிடையாது. நீங்க அம்பேத்கர் வேணும் வச்சுக்கலாம். பட் நீ வந்து எம்ஜிஆரையோ விஜயகாந்தை வச்சுக்கலாம். விஜயகாந்துக்கு தான் அவங்க ஒரு கட்சி இருக்குது. அவங்க பசங்க ஒய்ஃப் எல்லாமே நடத்துறாங்க. பிரேமலதா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதிலும் கொடுத்துட்டாங்க. ஓகே, கொள்கை தலைவராக நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா தாராளமா பயன்படுத்திக்கிங்க. விஜயகாந்தோட பிறந்த நாளுக்கோ இல்ல இறந்த நாளுக்கோ வந்து நீ போய் மாலை அணிக்கிறது போடுறது அது ஒரு மரியாதை தான். ஆனா அதை வந்து மேடையில வச்சு அவங்க போட்டோ எல்லாம் வச்சு நீ சொல்லியே நீ அவங்களோட மைலேஜ் நீ வாங்கிக்காதன்ற. அவங்களோட அனுதாபிகள் உனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சுன்னா ஒரு முட்டாள் நீ. அப்ப உனக்கு தைரியம் இல்லாத ஆளு. உன்னை நீ நம்பல. எனக்கு விஜய் தாண்டா நான் தாண்டா அப்படின்னா நீ உன்னை நம்பு. விஜய் அவர்களுக்கு இந்த மாநாடு வெற்றி மாநாடுன்றதை விட ஒரு ஆடியோ லான்ச் மாதிரி தான் நீங்க பாக்குறீங்க. கண்டிப்பாங்க. இதை விட
அவுட்புட் எப்போ தெரியும்னா 2026 எலெக்ஷன்ல விஜய் எத்தனை % ஓட்டு வாங்குறாருன்னு தெரியுதோ அதை வச்சுதான் நீங்க நிர்ணயிக்க முடியும். விஜயோட அரசியலை வந்து இன்னைக்கே சும்மா சொல்றதுதான் வந்து இப்ப நான் பேசுறது நீங்க பேசுறது எல்லாமே கூட ஜீரோ தான். நான் என்னுடைய யூகத்துல சொல்றேன், யூகத்துல நீங்க உங்களோட யூகத்துல சொல்றீங்க, இன்னொருத்தர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. எல்லாமே ஒரு அனாலிசிஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. பட் நத்திங் இஸ் கன்ஃபார்ம்டு. புரியுங்களா? இவருக்கு எப்போ வரும் ஒரு அனாலிசிஸ் பெர்ஃபெக்டா அப்படின்னா 2026 எலெக்ஷன்ல இவர் 2% வாங்குறாரா, 5% வாங்குறாரா, 8% வாங்குறாரா, 10% வாங்குறாரா, 20% வாங்குறாரு. அன்னைக்கு வரும்போது தான் அதுல வந்து ஓ ரைட் இவ்வளவும் வந்து காசு போட்டு கூட்டுக்க மாட்டாரு, இதுல இந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ன்றதுனால இடையூறுகள் நிறைய வரும் சார். இந்த மாநாட்டுக்கான சில தடைகள் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே சைட்ல இருந்து ஏற்படுத்துறது உண்மைதானா? இல்ல இந்த பேனர் விஷயமாக இருக்கட்டும், இப்ப இந்த மாநாட்டு வழியாக வர்றதுக்கான அந்த ரோடுகளை வந்து பாத்தீங்கன்னா உடைத்து பாலம் கட்டுறதுக்கான முடிவுகள் எடுத்ததாக இருக்கட்டும், இதெல்லாம் டிஎம்கே அது இன்டைரக்டா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நீங்க டிஎம்கேன்னு சொல்லாதீங்க. ஒவ்வொரு ரூலிங் பார்ட்டி த்ரூ அவுட் இந்தியால வந்து புதுசா ஒரு கட்சியை வந்து ஆப்போசிஷன் பார்ட்டி பண்றானா இடையூறு பண்றதுக்கு ரூலிங் பார்ட்டி பண்ணுவாங்க. இன்னைக்கு டிஎம்கே ரூலிங் சார், நேத்து ஏடிஎம்கே ரூலிங் அவங்களும் இதே மாதிரி இடையூறு பண்ணிருக்காங்க. எவ்வளவு நோ ஒன் இஸ் பெர்ஃபெக்ட் பாலிடிக்ஸ் பத்தி நோ ஒன் இஸ் பெர்ஃபெக்ட். ஆம் ஆத்மி கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாரு அரவிந்த் கெஜ்ரிவால். அவர் ஆரம்பிக்கும் போது அவர் சந்திச்ச பிரச்சனைகள் இன்னல்கள் எவ்வளவு இருக்குமா, அதுல காங்கிரஸும் பிரச்சனை கொடுத்துச்சு, பிஜேபியும் பிரச்சனை கொடுத்து. அப்போ வந்து அவர் ஆரம்பிக்கும் காங்கிரஸ் தான் ரூலிங், அப்போ அவங்களாலையும் பிரச்சனை இருந்துச்சு, இப்ப பிஜேபினால பிரச்சனை இருந்துச்சு. அதனால எப்பயுமே ஆட்சியாளர்கள் எந்த கட்சி ஆட்சியில இருக்கோ அவங்க வந்து எதிர்கட்சியை வந்து போருமான வரைக்கும் எப்படி டிஃபேம் பண்ணுவாங்க. ஏன்னா பண்ணாதான் இவங்களுக்கு மைலேஜ். இவங்க ரொம்ப நேர்மையா அவர்களெல்லாம் கரெக்டா தான் இருக்காங்கன்னு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களால வளர முடியாது. இதுதான் நடக்குது இன்னைக்கு மாநாட்டுல. விஜய் அவர்கள் என்ன மாதிரியான உரை நிகழ்த்துவார்னு நீங்க நினைக்கிறீங்க? அவரோட வார்த்தைகள் எதை நோக்கி இருக்கும்? மக்களை நோக்கி இருக்குமா, இல்ல எதிர்கட்சிகளை நோக்கி இருக்குமா? அவரோட வார்த்தைகள் எந்த மாதிரி இந்த மாநாட்டுல எதிர்பார்க்கலாம்? ஏன்னா போன மாநாடு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் மாதிரி தான் கொடுத்துட்டு போயிருந்தாரு. இந்த மாநாடு மக்களை நோக்கி இல்ல மக்களோட கஷ்டங்களை பத்தி கட்சிகளை பத்தி பேசுறதுக்கான வாய்ப்புகள் அவர் எழுதி கொடுக்கறத பத்தி இருக்குங்க. யாரு அவருக்கு இப்ப இந்த வாட்டி எழுதி கொடுக்குறாங்க? ஏன்னா அவர் சுயமா எழுதுறவர் டைரக்டா பிரஸ் மீட் பண்ணிப்பார். ஒரு ஆள் எப்பயுமே வந்து இன்னைக்கும் டிடிவி தினகரனை வந்து மேடையில் ஏற சொன்னா என்ன வேணாலும் பேசுவாப்ல. ஏன்னா நீங்க பிரஸ் ஒரு பிரஸ் மீட் நீங்க போய் ஒரு பேட்டி எடுக்கிறீங்க போனீங்கன்னா நீங்க என்ன வேணா கேள்வி கேள்வி நான் பதில் கொடுக்குறேன்னு. கருணாநிதி இருந்தார் இல்லைங்க, திமுக முன்னாள் திமுக தலைவர், அப்புறமா வந்து முன்னாள் முதல்வர். அவரை நீங்க போய் என்ன ஒரு பிரஸ் மீட் போயிட்டீங்கன்னா நீங்க கேள்வி கேட்டா எந்த கேள்வியாவது அவர் ஹேண்டில் பண்ணுவார். அதனாலதான் அவரோட மேடை பேச்சு நல்லா இருக்கும். அதே வந்து ஸ்டாலின் மேடை பேச்சு திணறது காரணம் என்ன, பிரஸ்ஸை மீட் பண்ண முடியாது, அவரால் பயம். ஜெயலலிதா வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மேடை பேச்சு வந்து நல்லா இருக்கும், அதே பிரஸ்ஸை வந்து ஒரு மாதிரி அசால்ட்டா விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க மதிச்ச மாதிரிலாம் தெரியாது, பிரஸ்ஸை கூட அப்படின்ற மாதிரி. ஆனா பத்திரிகையாளர்னு மரியாதை கொடுத்தவரு கலைஞர், எந்த கேள்வி கேட்டாலும் பதில் கொடுப்பாரு. ஜெயலலிதா பெருசா பிரஸ் மீட் பண்ண வேண்டிய சந்தர்ப்பமே கிடைக்கல. ஒரே ஒரு வாட்டி தான் இந்த இங்க இவரு ஒரு பேர் ராஜீவ் சத்யசாய் அவர் தான் நினைக்கிறேன், அவருக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு அவங்களுக்கு. புரியுதுங்களா? இந்த மாதிரி சூழலாம் இருக்கு. இப்ப சீமான கேட்டீங்க டைரக்டா பேசுவாப்ல, கோவமா அங்கே திட்டுவார். விஜயகாந்த் இருக்காரு, டைரக்டா பிரஸ் பேச திட்டுவார். அதே மாதிரிதான் விஜயகாந்தும் சீமான மேடையில இருந்து திடீர்னு கோவம் வந்து திட்டிடுவாங்க. விஜயா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து நீங்க ஸ்டாலினா தான் யாரும் எழுதி கொடுக்குறாங்களோ அந்த சீட்டை வச்சுதான் பேச முடியும். அதனால இவருக்கு யாரு எழுதி கொடுக்குறாங்களோ அதை வச்சுதான் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியும். நம்ம இந்த மாநாடு வந்து முக்கியமான ஒரு மாநாடு. ஏன்னா இதுக்கு அப்புறம் நேரடியாக வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் களம் தான் காண போறாங்க. அப்படின்னும் போது நேரடியாக அரசியல் பேசுறதுக்கான வாய்ப்புகள், கண்டிப்பா பேசுவார், கஷ்டங்களை பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கண்டிப்பா பேசுவார். 2026 எலெக்ஷன் வர்றதுனால ஆளும் கட்சி திமுகவை பத்தி குறை சொல்லிதான் பேசுவார். கண்டிப்பா திமுகவை குறை சொல்லிதான். இன்கேஸ் பிஜேபி ஏடிஎம்கேவோட அலையன்ஸ்ன்னு ஒரு மனசுக்குள்ள எதனா வச்சு இல்ல மறைமுக பேச்சுவார்த்தைகள் எதனா நடந்துச்சுன்னா மேலோட்டமாக தான் பிஜேபியையும் அஇஅதிமுகவையும் குறை சொல்லுவாரு. போருமான வரைக்கும் தேமுதிகவை பத்தி தொடமாட்டாரு. ஏன் தேமுதிகவை பத்தி தொடமாட்டார்னா அதை பேசினா தேமுதிக விஜய் பேசினார்னா, விஜயகாந்த் இருக்கும்போது விஜய் பேசினா ஒன்னும் டம்மி ஆயிடும். ஆனா இன்னைக்கு நினைக்க தேமுதிகவை பத்தி விஜய் பேசினார்னா விஜய் வந்து தேமுதிக ஒண்ணு இல்லாம போயிடும், அதை தான் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி சீமானை பத்தி பேச மாட்டார். சீமானை பத்தி அவர் இதெல்லாம் பேசினார், மறுநாளே சீமான் மேடை போட்டு பேசுவார், இல்ல பிரஸ் மீட் பேசுவாரு. அதனால அது பேக் ஃபயர் ஆயிடும், ஒண்ணு வந்து தன்னோட இமேஜுக்கும் ஸ்பாயில் ஆயிடுமே அப்படின்னு தோட மாட்டாரு. தொட்டா திமுகவை பத்தி பேசுவார். அஇஅதிமுகவும் பாஜகவும் மேலோட்டமா தொடுவார், பெருசா பகைச்சிக்க மாட்டார் பாஜகவை. ஏன்னா பெருசா பகைச்சிங்கன்னா அடுத்த ஜனநாயகம் படம் வருது, புரியுதுங்களா? அது அப்புறம் வந்து இடி இருக்குது பிஜேபி கையில, இன்கம் டேக்ஸ் இருக்குது பிஜேபி கையில, என்ன ஒன்னாலும் பண்ணலாம். ஏன்னா இவருக்கு மேல ஆட்களுங்களே பார்த்துட்டாங்க பிஜேபி. அதனால இவரெல்லாம் கொசு ஓட்டம் அவங்களுக்கு பிஜேபிக்கு.
அது பெருசா பிஜேபி எல்லாம் வச்சுக்க மாட்டாரு. அவருக்கு கோமே இருந்தாலும் அலைன்ஸே வச்சுக்கலாம் கூட மேலோட்டமா தான் பேசுவார். கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன் அதை பேச எனக்கு இப்போ வந்து எங்களுக்கு டைரக்டா வந்து பிரச்சனை இல்லை. 2026 தேர்தலில் எங்களோட நேர் எதிரி திமுக, அவங்கள தான் நாங்க எதிர்க்கிறோம் பேசுறோம். ஏடிஎம்கே ஏன் பேசுறோம், அவங்க ஆட்சியில இல்ல, அவங்க நெக்ஸ்ட் அவங்க இல்ல, இது போட்டி திமுகக்கா தாவேகாக்கா போட்டி அப்படின்ற மாதிரி பேசுறாரு. என்னன்னா அஇஅதிமுக குறை பேச முடியாது அவரால், பாஜகவும் குறை பேச முடியாது. ஏன்னா அவங்க 2 பேரும் அலைன்ஸ் பார்ட்னர்ஸ். பேசினாங்க நாளைக்கு ஒரு பேக் ஃபயர் ஆகணும். கம்முன்னு இருப்பா. டிஎம்கே மட்டும்தான் குறை கூறி பேசுவார் பெருசா. சோ அப்ப விஜய்க்கு பயம் இருக்கு, பயந்துதான் எல்லாத்தையுமே செயல்படுத்துறாங்க. விஜய்ன்ட்டு இல்ல சார், எல்லா அரசியல் கட்சிக்கும் இன்னைக்கு டிஎம்கே பயம் இல்லைன்றீங்களா? 2026 வந்து ஐயோ ஏடிஎம்கே வந்துருமான்னு ஒரு பயம் இருக்கும். ஏடிஎம்கே திருப்பி திமுக வந்துருமா, இது ஒரு எக்ஸாம் மட்டும் தான் சார், அந்த பயம் இருக்கும். ரங்கராஜ் பாண்டே இல்ல சவுக் சங்கர் இவங்க எல்லாம் வந்து பதிவிடுற இந்த விஷயங்கள் வந்து மக்களோட ஒரு மாற்றமா தான் பாக்குறாங்க, மக்களோட கருத்தாக தான் பாக்குறாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே பதிவு பண்ண விஷயங்கள் என்னன்னா, மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. அந்த மாற்றமும் விஜயகாந்த் பக்கம் இருந்துச்சு, அது வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பக்கம் திரும்பி இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு தெரிவிச்சிருக்காங்க. இல்லை, நீங்க நான் சொன்னது என்னோட ஒப்பீனியன், என்னோட அனாலிசிஸ். நான் வந்து மக்களை நான் புரிஞ்சுக்கணும், எனக்கு மனசுல என்ன பண்றதுன்னு பேசிக்கேன். அவங்க வந்து அவங்க மனசப்பட்டதையும் மக்கள் அவங்க ஜட்ஜ் பண்ணி அவங்க அனாலிசிஸ் தான் நீங்க சொன்ன ஆட்கள் பேசியிருக்காங்கன்னு சொல்றேன். நான் ஒன்னுண்டி சொல்றேன், திமுக மேல எல்லாரும் திருப்தியான ஆட்சியா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் கவர்மெண்ட்டும் 2026 டிஎம்கே தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா உண்டுன்னு தான் நான் சொல்லுவேன். சரி, இதை விட்டுட்டா சீமான் பண்ணலாம். சீமானை வந்து எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்க. சீமானை எல்லாருமே ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவரோட கொள்கை கோட்பாடு, அவர் பேசுறதுலாம் மேடையில் நல்லா பேசலாம், கொள்கைக்கு கோட்பாடு எல்லாருக்குமே திருப்தியா இருக்குமானா இருக்காது. அப்ப நெக்ஸ்ட் விஜய் ரைட், விஜய் கட்சிக்கு வந்தா சரி, அவர் புதுசு, அவருக்கே தெரியாது, அவர் சினிமாலே நடிக்கிறதுக்கு கதை சரியா வந்து கேட்காம பல படம் ஃபெயிலியர் இருக்கு, அதுக்கே குறைங்களாம் வருது. இதுல இவங்க ஆட்கள் மாநாட்டே இவரால் நடத்த முடியல, அதையே வந்து ஒரு இது, அது அவர் தப்பு இல்லைன்னா கூட அதே அவரால் அட்மினிஸ்ட்ரேட் பண்ண முடியல. கட்சி எப்படி பண்ணாரு, இவங்க கூட இருக்க ஆட்கள் யார் இருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அதாவது இந்த திமுகவை வீழ்த்தணும்னா அஇஅதிமுக அவங்க அலையன்ஸ் பார்ட்னர்ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து அவங்க கிட்ட அந்த பவர் வச்சு, லீடர்ஷிப் பவர் வச்சு கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா டிஎம்கேவை வீழ்த்தலாம். ஏடிஎம்கே அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா டிஎம்கே தான். அதே சமயத்தில் சரி டிஎம்கே இல்லை விஜய் கட்சியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த விஜய் கட்சிக்கு ஸ்ட்ராங் ஹோல்டு கொண்டாடணும். 2026 எலெக்ஷனு இன்னும் பார்த்தீங்கன்னா மிஞ்சி பண்ண 8 மாசம் வருமா, 9 மாசம் வரும். 9 மாசத்துக்குள்ள இவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுமா, அது ஒரு கேள்விக்குறி. அப்படி 9 மாசத்துக்குள்ள அவர் எலெக்ஷன்ல நிக்கிறதா இருந்தா இந்த ஜனநாயகன்ற படத்தை பக்கம் நடிக்கவே போயிருக்காரு. உனக்கு பணமும் வேணும்னா நீ வந்து உன்னையே டிசைட் பண்ணல. ஒரு எலெக்ஷன்ல நீ ஒரு தலைவன் ஆவறானா 2 வருஷம் முன்னாலேயே நீ வந்திருக்கணும். 2 வருஷம் முன்னால இருந்து உழைக்க ஆரம்பிச்சிருக்கணும். புரியுதுங்களா? கமல் வந்து ஒதுங்கிட்டார், கரெக்டா பிக் பாஸ்ல இருந்தாரு, டக்குன்னு அப்படியே வந்தாரு. எலெக்ஷன் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆச்சு, திருப்பி நடிக்கிறதுக்கு போனாரு. தனக்கு வருமானம் தேவையான அரசியல் உட்காந்து சம்பாதிக்கிறாள் கமலாசன் கிடையாது. எம்ஜிஆர் அவர்களும் அரசியல் இருக்கும் போதே வந்து படம் நடிச்சிட்டு தானே இருந்தார். எம்ஜிஆருக்கு வந்து ஒரு அனுபவம் சார், நல்லா தெரிஞ்சுக்கங்க. திமுக இருந்தார், அவர் கட்சி ஆரம்பிட அந்த திமுக இருந்த பலர் வந்து அவர் கூட போனாங்க. ஆனா விஜய்க்கு யாரு இருக்காங்க, நீங்க யாரும் ஒருத்தர் சொல்லுங்க அந்த மாதிரி கூட இருக்காங்கன்னு. விஜய் அவர்கள் ஒரு சிறந்த தலைவராக இங்க பயணிக்கலைங்க. நாளைக்கு ஃபியூச்சர்ல லேட்டர் ஆன் ஸ்டேஜஸ்ல நாளைக்கு அவரு 2026 இல்லைன்னா 2031 அவர் வரலாம் சிஎம்ஆ. நான் அது வரமாட்டாருன்னு சொல்ல. அப்ப 2031 வரணும்னா நீ ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணும். விஜயகாந்த் அவர்களோட மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்சம் மக்கள் வந்து கலந்து கொண்டதாக வந்து பார்த்தீங்கன்னா பிரேமலதா ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காங்க. இந்த மாநாடு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 5 லட்சம் பேர் தான் வந்து சிட் அவுட்ல உட்கார முடியும், மீதி வந்து அப்படி இப்படின்னு பார்த்தா கூட ஒரு 10 லட்சம் பேர் தான் வந்து நிற்க முடியும் அப்படின்ற ஒரு தகவல் ஒன்று வந்து வெளியே வந்திருக்கு. இந்த மாநாட்டுக்கு எத்தனை பேர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இந்த மாநாடு வெற்றி மாநாடாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கா டிவிக்கு? இல்லைங்க, கண்டிப்பா மாநாட்டுக்கு மக்கள் தொகை அதிகமாக வரும். வரவங்க எல்லாருமே வந்து தாவேக ஆட்களா இருப்பாங்கன்னு சொல்லு. இந்த மாநாடு அவரோட அரசியல் கரியர்ல எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் தான் நான் கேட்கிறேன். அது பொதுமக்கள் புரிஞ்சுக்கிறத பத்தி இருக்குங்க. இப்ப என்னோட புரிதல் என்னன்னா, நான் சொல்லிட்டேன் 50% அவங்க ஆட்கள் வருவாங்க, 25% லோக்கல்ல இருக்கிற பசங்க கிசங்க எல்லாம் வருவாங்க. சரி, அப்படி இப்படின்னு பார்த்தா எவ்வளவு கிரௌட் இருக்கும், எவ்வளவு கிரௌட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இல்ல, கிரௌட் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த டிராபிக். இவங்க எப்படி ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க மாநாடை நம்ம போய் பார்க்கல, எல்லாமே சும்மா டிவி அந்த இதெல்லாம் காட்டுறாங்களா, யூடியூப்ல எல்லாம் பார்த்ததை வச்சுதான் நம்ம சொல்றேன் இந்த மாதிரி இருக்கு என்னான்ட்டு. ஏன்னா பெரிய பெரிய கட்சிகள்லாம் வந்து மாநாடு நடத்துறோம், மண்ணாங்கட்டி நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலி சேர்லாம் இருந்திருக்குது. ஆட்சி செய்யறவங்க ஆட்சி செய்யாதவங்களாம் இருக்காங்க. அதனால விஜய்ல வந்து இன்னைக்கு நாளைக்கு வரல மாநாட்டில் ஆட்கள் கம்மியா இருக்கிறாங்கன்னா அது வந்து பெரிய தோல்வின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சினிமா செலிபிரிட்டினா இன்னைக்கும் நாளைக்கு ரஜினிகாந்த் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னு சும்மா போய் போட்டார்னா ஃபுல் ஆயிடுங்க. அது எந்த இடத்துல போட்டீங்கனாலும் மாநாடு 10 லட்சம் 20 லட்சம் பேர் உட்கார க்ரௌட்னா கூட வந்துடும்.
ஏன்னா ரஜினிக்குன்னு ஒரு மவுஸ், ஆனா அந்த ரஜினிக்குன்னு இருக்கிற மவுஸ் வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆனா அங்கதான் ஒரு கேள்விக்குறி. எனக்கு ரஜினியோட நடிப்பு பிடிக்கும், அவர் பேசுறாருன்னா அதுல கருத்து இருக்கு நான் பார்ப்பேன். ஆனால் என்ன ஓட்டு நீ போடியான்னா நான் யோசிப்பேன்.